யாரு சுபாஷா குன்னூர் கிராமம் ஸ்ரீ ராதாத்தம்மன் நாடக உரிமையாளர் தம்பி சுபாஷ் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்கிறார்கள். அனைவரும் எங்க கம்பெனி முதலாளி சுபாஷ் அவர்களுக்கு இப்பொழுது மாலை இருக்கிறது. கம்பெனி முதலாளி சுபாஷ் அவர்களுக்கு பட்டாளி கொடுத்து கௌரவிக்கிறார்.
பின்னாடி பாரு பயமா இந்த மகத தேசத்தை சீரும் சிறப்புடன் அரசாட்சி செய்து வருகின்ற இந்த மரகத நான் வருவதற்கு முன்பதாக வந்து நான் அமரக்கூடிய அரியாசனத்தை சுத்தம் செய்யக்கூடிய அமைச்சர் வருவதற்கு என்னடா கால தாமதம் நான் தான் உங்களுக்கு முன்பதாக வந்தேன். எங்க அம்மா என் பாப்பாலாம் வாங்கினாங்க
என்னடா குறை? ஒரு மனிதனுக்கு குறை என்பது வந்து விட்டால் மன சங்கடங்கள் வெளி சென்று விடும். அம்மா என்ன குறை? தாலி இருக்கா போய் பின்னாடி போடா நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு எதிராக அடிக்கிறேன். பக்கத்துல போட்டு ஒண்ணு போட்டு அடிச்சிருவான். அம்மா ஓடி தேடி புதுசா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே எனக்கு பூசணும் ஒத்து பழுது பக்கத்துல போய் பார்த்தா அப்படி நீர் சுடுற மாதிரி எடுத்துக்குது. 10 மணிக்கு ஒரு பக்கம் லைட் ஆஃப் பண்ணி பக்கத்துல படுத்துனா மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு 12 மணிக்கு அவன் பாய நினைக்கிட்டா மாட்டேன் அவன் எழுதுற அதுல இருந்து தடி எடுத்து தோத்துறானா கதை சொல்றது கிடையாது. எங்க ஊர்ல பைத்தியக்கார பொண்டாட்டிய கட்டுக்குள்ள வைக்க தெரியாதையா போச்சு தோட்டத்துல நான் ஒண்ணு போட்டு அடிக்க நான் வைத்திய வந்த வைத்தியத்தை சொல்லு சொல்லிட்டு அவளுக்கு எனக்கு நான் சொல்ற வைத்தியத்தை நீ கேட்டுப்போ கொண்டாடி குடிச்சா விட மாட்டா அப்படின்னு நான் விடுவேனா நான் என்ன பண்ணேன் நீ சொல்லு வைத்தியத்தை நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒரு 10 லிட்டர் கரும்பு ஜூஸ் வாங்கி வச்சு இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு போய் படு பொண்டாட்டி உன குடிச்சா விட மாட்டாங்க நான் தான் பொண்டாட்டிக்கு வெறி கொண்டு போய் சும்மா இருப்பேனா நான் என்ன பண்ண பொண்டாட்டி வெறி கொண்டு போய் கிடக்குறேன் 4 நாளா சொன்னதான 8 செஞ்சு ஆமா பொண்டாட்டியா அங்க வீட்டுல போய் 4 நாளா சொன்னதெல்லாம் நான் 8 எப்படி 4 கிலோ சாத்துக்குடி 8 கிலோ சாத்துக்குடி 4 கிலோ மாங்காய் 8 கிலோ மாங்காய் 4 கிலோ கமலா 8 கிலோ கமலா பழம் 10 லிட்டர் ஜூஸுக்கு 20 ஜூஸ் குடிச்சு போய் படுங்க அவரு இப்படி வந்து போய் நிக்குது ஐயோ இம்மா நல்லா தடி எடுத்து தோத்துறேன் பொண்டாட்டியா இன்னைக்கு பார்த்து கருப்பட்டு கத்தி எடுத்து தோத்துறான் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 12 மணிக்கு தான் போய் எழுப்பும் அதுக்கப்புறம் தடி எடுத்து தோத்துவா இதெல்லாம் குடிச்சு பட்டுங்குது கமிட்டி வந்து நிக்குது இது நேரம் மாட்டு பிடிங்க அடிக்கிறாளா போயிட்டு கருப்பட்டு கத்தி எடுத்து தோத்துறான் அங்க போல அடிக்கிறாங்க அங்க பிடிச்ச ஓட்டா நிற்கிறார்
அதுதான் இது கால தாம்பரம். கால தாம்பரம் இல்ல. கால தாம்பரம் இல்லப்பா. வேற என்னது? விக்கிற வண்டியா? அங்க பாரு போட்டிக்காரோ. கிட்டார் வாங்கிக்கிறாரு. சுபாஷ் ஊர் வந்தவன ஆம்பளை மாதிரி அடிக்கடி நீ மணல போட்ட மாதிரி அடிச்சாங்க. ஆமா விழுப்புரம் மாவட்டம் விக்ராந்த் வட்டம் தும்பூர் வட்டம் பேண்ட் போட்ட மட்டும் இவங்க மட்டும்தான். நீங்க போட்டே ஆம்பளை. இந்த சந்தேகம் இடையில எப்படி ஒண்ணு பேப்பர் பாட்டு ஒண்ணுமே கிடையாது. ஐயா நீ கூட வசந்த மாந்திர போற நீ வா. நானே சரி விடு. சரி நீ காலத்தாமம் வந்ததற்கு காரணம் கொடுத்து விட்டாய். நீ என்னடா காலத்தாமம்? முன்னாடி தாலியாச்சு வேற எதுவும் கட்டி எனக்கு பெரிய கதையா போச்சு. என்ன காரணம்? எனக்கு திருப்பதி போறான்னு ரொம்ப ஆசை. சரி கச்சடா கையில திருப்பதி போறான்னு ரொம்ப ஆசை. திருப்பதி போறான்னு ஆசை. போறது பணம் வசதி கிடையாது. ஒரு தமிழ் மாதிரி ஒரு பொறுக்கி மாதிரி ஆனா என்ன சொல்லுறேன் ஊரு ஊரா ஊர் சுத்திக்கிறாங்க. எங்க அப்பா என்ன கூப்பிட்டு பையன் ஊர் ஊரா ஊர் சுத்திக்கிறீங்க கால காலத்துல உங்க கல்யாணம் ஒண்ணு பண்ண நம்ம தான் யார் பேசுமா கேட்க மாட்டோம். சரி சொல்லி அப்பா பேச கேட்போம் சொல்லிட்டு சரி உங்க சௌகரியங்களை செய்யுமான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு பொண்ணு பாக்குறதுக்கு ஓன்னாரு தேர்ந்தாரு மேலமருத்தூர் பக்கத்துல சூத்து பாத்திரம் போய் ஒரு பொண்ணு பார்த்தாரு. போத்து பாக்கடா கம்யூனிட்டி எப்ப மாத்தினாங்க அது மாத்திர நீ சத்தமா மாத்துவாங்க. சோத்துல மேல சட்டை சாவச்சுன்னு போத்து பாக்க சோத்து பாத்திரம் போய் ஒரு பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணுக்கு என்ன போச்சு போச்சு எனக்கு பொண்ணு போச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி எங்க இருக்கணும்? எங்க இருக்கு? மாமியார் வீட்டுல மருந்து சாப்பிடுங்களா? மாமியாரோட மருமகன் போயிடும். 5 நாள் மரு 5 நாள் மரும 3 நாள் மரு முடிஞ்சு போச்சு. முடிந்து விட்டது. 3 நாள் மரு முடிஞ்சு போய் அப்படியே போர் அடிச்சா மாதிரி 4 நாள் உட்கார்ந்து இருக்கிறேன். போர் அடிச்சு போச்சு 3 நாள் ஆகி போறது துண்ண முடியல. போர் அடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க மாமனார் என்ன பண்ணாரு? மறுப்புள்ள நீ தான் போர் அடிச்சா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். திருப்பதி போலாம் அப்படின்னு சொன்னாரு. நமக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி மாமனார் கல்யாணம் பண்ணிக்கிறாரு பணம் நிறைய வச்சிருப்பாரு சொல்லிட்டு சரி மாமனார் உங்க சௌகரியம் போல சரி சொல்லிட்டு சரி சொல்லி குடுக்குன்னு 2 பேரும் போய் பஸ்ல உட்காந்துக்கணும். உட்காந்து கணக்கு வந்தாரு. கணக்கு வந்து டிக்கெட் கேட்டாரு. டிக்கெட் கேட்டவங்க நான் சொல்றேன் மாமனார் மாமனார் டிக்கெட் அப்படின்னு சொல்றேன். மாமனார் நான் சொல்றேன் யாரு என்ன மறுப்புள்ளியா நீ அத்தான் மாமனார் நீ புது கல்யாணம் பண்ணிக்கிற பணம் நீ நிறைய வச்சிருக்கன்னு சொல்லி நான் பணம் எடுத்தாரு அப்படின்னு சொல்றேன். நான் நினைச்சேன் நம்ம பணம் எடுத்து வர மறுப்புள்ள பணம் வந்து மாமனார் எடுத்து வர இது கணக்கு வந்து டிக்கெட் கேட்க பாரு என் மூஞ்ச நான் பாத்துக்கிறேன் என் மாமன் மூஞ்ச அவரை பாத்துக்கிறேன். என்ன உன் மூஞ்சியை நீயே பாத்துக்கிறேன். உன் மூஞ்சியை மாமனார் பாத்துக்க மாமனார் மூஞ்சி நீங்க நான் பாத்துக்கிறீங்க. எங்க 2 பேரும் முதல் கணக்கு பாக்குறேன் பேசுறது தெரிஞ்சு போய் பாதி வழியா மூஞ்சில காடி துப்பி இறங்கி விட்டு போட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாது ஊசிங்கிறான். திருப்பி வீட்டுக்கு வந்தாங்க ஏன்னா நாங்க ஊருக்குள்ள புது கல்யாணம் பண்ணிட்டு தண்டராஜ் சொன்னாங்க திருப்பதி போறோம் சொல்லிட்டு நான் மூளைக்கு ஒரு நம்ம பஸ்ல போய் பெருமான பார்க்கறது விட நடபாதையை போய் பார்த்தா சொல்லிட்டு நானே நடக்க ஆரம்பிச்சு போய் அந்த பெருமான பார்த்தோம். பிரசாதம் கொடுத்தாங்க லட்டு கொடுத்தாங்க கீழே பசி காது சூத்தையும் அப்படியே அடைக்குது. அதுதான் அடிக்கும். சூத்த கூட அடிக்கும். பசி காது அடைக்குது. சாமி தரிசனம் பாக்குறான் கீழே போடுறது போய் இட்லி தூண்டுறான். என்ன பண்ண தெரியாது போய் இந்திக்காரங்கள்ல தெலுங்காரங்கள்ல ஒரு இட்லி கேட்டா ஒரு இட்லி 15 ரூபாய் சொல்றான். ஒரு இட்லி 15 ரூபாய் சொல்றான். அப்படியே அந்த பாக்கெட்ல கை விட்டு பார்த்தா முள்ளி பார்த்தா 5 ரூபாய் பார்த்தாங்க. 5 ரூபாய் முள்ளி பார்த்தா முள்ளி பார்த்தா அந்த 5 ரூபாய் இது வச்சு பக்கத்துல பார்த்தா ஒரு இடத்துல பாக்குறேன் 5 ரூபாய்க்கு போய் 2 ரூபாய்க்கு வெத்தலையா 2 ரூபாய்க்கு பாக்கு வாங்கினேன். 4 வெத்தலை 4 பாக்கு கொடுத்தான். மீதி இருக்கிறது எவ்வளவு? ஆனா சுதிமதி கட்ட குண்டு நான் சொல்லல. சுதிமதி கட்ட குண்டு மலர் நானா சுதிமதி கட்ட மீதி இருக்கிறது 1
சொன்னான் பாரு அடே இந்த ஒரு அவன் கொடுத்துருக்க மாட்டான். சுண்ணாம்பு டப்பா அது வரைக்கும் பாருன்னு சொல்லியிருப்பான். ஆமாங்க கையால எடுத்து வரது பதிலா ஒரு டப்பா உள்ள தூக்கி ஆமா இந்த ஒரு டப்பா சுண்ணாம்பு நினைச்சுக்கிறேன் இந்த சுண்ணாம்பு அப்படியே எடுத்துன்னு வந்து நான் 2 வெத்தலை எங்க மாமா 2 வெத்தலை நான் 2 பாக்கு எங்க மாமா 2 பாக்கு எல்லாத்தையும் நான் சரி சமமா பகட்டுமே பாவம் அந்த சுண்ணாம்பு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு நான் பாதி டப்பா சுண்ணாம்பு எங்க மாமனார் பாதி டப்பா சுண்ணாம்பு எடுத்து போட்டு இந்த 2 வெத்தலை 2 பாக்கு புதம் பாரு அம்மா இது புது சுண்ணாம்பு பழகுது எங்களுக்கு தெரியாது பங்குனி மாசம் வெயிலுக்கு நாக்கெல்லாம் எரிச்சு போய் 4 கால் பாக்கல 4 போன மாதிரி நாக போட்டு தொங்கலாம் எரிச்சல் தங்கணும் குடு குடு குடுன்னு ஓடி போய் ஆராய்ச்சி மேல வைத்தியத்துக்கு உட்காந்தா அந்த பக்கம் பார்த்து ஒரு நாய் ஒண்ணு நாக தொங்க போட்டுன்னு ஓடி அப்ப நான் எங்க மாமனார் சொல்றேன் மாமனாரே இது வந்து வெத்தலை பாக்கு இதை கம்மியா போட்டு சொன்னா மதியம் போட்டு வைத்தியத்துக்கு பழகுது இது பின்னாடியே போனா நமக்கு வைத்தியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் நாய் பின்னாடியே ஓடுறோம் அது ஓடினா எங்க ஓடுது நேரா வேலுக்காத்தம் தோப்புக்குள்ள ஓடுது வேலுக்காத்தம் தோப்புக்குள்ள ஓடிச்சு பாரு கீழ்த்துள்ளதுக்கு வைத்தியத்துக்கு கம்யூனிட்டி வைத்தியத்துக்கு அந்த வேலுக்காத்தம் தோப்புக்குள்ள ஓடிச்சு பாரு அப்பதான் ஒருத்தன் உட்காந்து ஏந்திரிச்சான் வைத்தியத்துக்குடா இந்த நாய் ஓடுது வைத்தியத்துக்கு என்ன பண்ண நாய் ஓடுது ஓடி போய் அப்பதான் ஒருத்தன் உட்காந்து ஏறினான் பாரு அவன் எழுந்தவன் நாட்டு விட்டு நான் சிரிச்சு பாரு நாய் அந்த நாட்டை உள்ளே இழுத்துக்கிச்சு வைத்தியம் சொல்லிட்டு எங்க மாமனாட்ட நான் சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பக்கத்துல 2 பேரும் உட்காந்து பாரு அவங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் பீத்து ஆரம்பிச்சிட்டோம் அப்பதான் கொஞ்சம் எரிச்சல் கொஞ்சம் அடங்குச்சு அடங்கி போச்சு எரிச்சல் அடங்கி போச்சு இருந்தாலும் எங்க மாமனார் கொஞ்சம் வளருவாரு என் மாமனார மண்ணை துண்ணோம் மரிய துண்ணோம் இதெல்லாம் போய் பொண்ணு குட்டியா மாமியார் கிட்ட சொல்லுறது நாங்க என்ன பண்ண பசியாச்சு வெக்கமாச்சு வீட்டுக்கு போறேன் என் பொண்டாட்டி என்ன பண்ண வாங்க சாமிக்கு திருப்பதி பண்ணல சாமி கும்பிட்டீங்கன்னு கேட்டாங்க நல்ல மாதிரி போனாடி ஏதோ சாமியை கும்பிட்டான் எனக்கு ஓவரா பசி எடுக்குது ஒரு சாப்பாடு போடுறேன் சாப்பாடு போட்டு அப்புறம் கொஞ்சம் குழம்பு ஊத்துனாங்க குழம்பு ஊத்தி சாப்பிடலாம்னு போறேன் ஏங்க திருப்பதி போனால பிரசாதம் எங்கன்னு கேட்டா போறேன் எனக்கு பசியா இருந்துச்சு நாங்க 2 பேரும் சாப்பிட்டு வந்துட்டு அப்பதான் அந்த சோற பேஞ்சு வைக்காம வந்த மாதிரி வாயில நீங்க மட்டும் பீட்டு விடுற மாதிரி குட்டு வந்தாங்க ஐயோ எனக்கு வந்துச்சு கோவம் மாமனார் சொல்ல வேணாம் சொல்லிட்டான் இவன் முன்னாடி வந்து முந்திரி கொட்ட மாதிரி அவன் பொண்ணு சொல்லிட்டு நான் மட்டுமா சொன்ன பீ அங்க காரணம் தவறா நிற்கிறேன் ஏடா கால தாமதம் கேட்டா கட்டளை கொடுத்து அழைக்கிறார் இந்த வார்த்தையா இந்த மனித தேசத்தில் நீவலம் தனவலம் தானியவலம் எத்தனை வளங்கள் இருந்த போதிலும் மக்களுக்கு எவ்வளவு நடப்பு நீங்க பேசுங்க என்ன சொல்லிருக்க நீ மதத்துல நான் தலையோட டை அடி கூடாது நீ என்ன சொல்லிருக்க அவன் என்ன சொல்றது பாரு கை அந்த கை என்ன சொல்றது பாரு என்ன சொல்றது பாரு அந்த 2 பேரும் தூள காட்டி மாதிரி இருக்கிறாங்கன்னா அந்த பொட்டை வந்த மதத்துல 2 பேரும் அடிச்சு மூஞ்ச பாரியா அப்படின்னு கேக்குறாங்க மூஞ்ச பாரியா சபையில் எத்தனை வளங்கள் செழிப்பாக இருந்த போதிலும் நாட்டு மக்கள் நலன் இருந்த போதிலும் மனதில் ஒரு பெருந்த குறை கற்பிணையை பொறுப்பினை சொல்லக்கூடிய இந்த மனைவிமார்கள் ரெண்டு பொண்டாட்டியா குடும்பா மூஞ்சிக்கு எல்லாம் பொண்ணு கொடுத்தான் ரெண்டு பொண்டாட்டியா கட்டி வச்சுக்கிறீங்க இரு மனைவிமார்கள் அக்கா தங்கை இவரையும் மணத்தி சூத்திர காலகட்டமா இது மனைவிமார்களை மணத்தி போதிலும் எனக்கு பிறகு இந்த நாட்டை முடிசூட்டி யாவதற்கு ஒரு மனதை செல்வதில்லை என்பதே என் மனதில் இருக்கிறது
மனதில்லா குறையா மனமது வாழலாமே எனக்கு பிறகு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கண்ணை இமைக்காமல் யார் காப்பார்கள் என்று தூக்கம் வருதுன்னா மைதனில்லா தூக்கம் வருதுன்னா மனதில்லா குறையா மனமது வாழலாமே இதுதான் என் மனதில் ஆறாத குறையாக இருந்த போதிலும் இரண்டு மனைவிமார்கள் மனதில் அவர்கள் இருவருக்கும் நான் வந்து இல்லாத கூட எனக்கு அவர்கள் இருவருக்கும் குழந்தையாகும் இப்படி ஒரு இருந்த போதிலும் அவரிடத்திலே ஒரு செய்தி உரைக்கிறேன் அதனால்